இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்ததில் வந்து சூப்பராக வந்து நமக்கு வின்னிங் வந்துருந்துச்சு. நம்ம வந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது மட்டும் தான் கிடச்சிது. 7ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிது. நமக்கு கிடச்ச பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் பக்காவாக மேட்ச் ஆகிருந்து. நம்ம 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நம்ம 2, 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் அதிகபட்சமாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு பதிலாக 7, 2, 7, 3ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நம்ம வந்து 2, 3ங்கிற நம்பர் அதிகபட்சமாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு 7, 3 அப்படிங்கிற நம்பர், அதாவது 773 நமக்கு வந்துச்சு. இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டு 949/08 சரிங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 04 அதே மாதிரி 523. செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 22/773 சரிங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது. இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பராக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டான வின்னிங் நம்பர் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம். அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக இந்த ட்ராவில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். நான் கொடுக்குறேங்கக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது பேசிக்காக நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும். அதாவது நமக்கு வந்து 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 773 டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக 3ஆம் நம்பர் பேஸ்ட்டு கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி கொடுத்தாங்க. இதில் என்ன சம்மந்தம் இல்லாத நம்பர் என்னென்னா 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 7ஆம் நம்பர் நம்ம கணக்கிலே விட அதுக்கு பதில் 2ஆம் நம்பர் வேணால் நமக்கு டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு பதிலாக நமக்கு 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு கண்டிப்பாக வரும். ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு ஏ போர்டு என்ன வரப்போகுது, பி போர்டு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது போக ப்ளஸ் நமக்கு கணக்கில் வர்றது சி போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் தான் கணக்கில் வருது. 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 7க்கு 5ங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அப்படி தான் ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா 5க்கு 7, 7க்கு 5 அதை தான் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி இறக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம என்ன நினச்சோம் 5க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா. 5ஆம் நம்பருக்கு எப்போயுமே ஆடக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 5ஆம் நம்பருடைய 2ஆம் நம்பருடைய வந்து வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதோடைய பவர் எடுத்து அப்படி 7ன்னு ஆடினாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் நம்ம மாற்றிலாம் கொடுக்கல. நம்ம வந்து என்ன கொடுத்தோம் 23ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். 73ங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. எடுத்ததெல்லாம் கேட்டால் தான் எடுத்தோம். அப்படி 5க்கு 7, 5க்கு 3, அதாவது 5க்கு 2, 5க்கு 7ங்கிற இந்த 2 நம்பருமே எப்போயுமே எவர்கிரீன் நம்பர் தான், அதில் மாற்றமே கிடையாது. பட் நமக்கு காமிச்சது வந்து 2ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக காமிச்சது. பட் இருந்தாலும் 2ஆம் நம்பர் வரல, அதுக்கு பிறகு 7ஆம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா. பட் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி பி போர்டை ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு நம்பர் 1ஆம் நம்பர். எதனால் 1ஆம் நம்பர் வருதுன்னா 7க்கு 1 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்தால் உங்களுக்கு ஏ போர்டில் உங்களுக்கு நான் 5ன்னு வரணும். அதாவது 7க்கு 5ன்னு வரணும், இல்லை 7க்கு 1ன்னு தான் வரணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வந்தால் 7ஐ விட சின்ன நம்பர் 5, இல்லை அதை விட சின்ன நம்பர் 1, இந்த 2 நம்பரை பேஸ்ட்டாக வச்சு தான் ஆடுவாங்க. அப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் தான் தெளிவாக கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வரக்கு ஒரு 0 வரக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படிங்க 0 வருது அப்படின்னா 7க்கு 0ங்கிற நம்பர் எப்பயுமே ஸ்ட்ராங்காக வரும். எதனாலங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0க்கு 2 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. 0க்கு 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதே கணக்கு 0க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே கணக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் 7க்கு 0 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம். 7க்கு 0ங்கிறதா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு 0க்கு ஒரு 5ஆம் நம்பர், ஒரு 7ஆம் நம்பருக்கு ஒரு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு 7ஆம் நம்பருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு பதிலாக 0 கொடுத்துருக்கோம். அப்போ அப்படி தான் மேட்ச் ஆகுங்கிறது தான் கணக்கு. புரியுதுங்களா. 7க்கு 5, 5க்கு 7 அதே கணக்கு. அதே மாதிரி 5க்கு 2, 2க்கு 5 அந்த கணக்கே தான் மறுபடியும் நம்ம ரிப்பீட்டட் நம்பராக கொடுக்குறோம். எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு இப்படி தான் வரும் சரிங்களா. 7ஆம் நம்பர் வந்து 5ஆம் நம்பர் வந்தாலும் இப்படி தான் வரும். 5ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வந்தாலும் இப்படி தான் வரும் சரிங்களா. வேறு மாற்றமே கிடையாது. இதே பேஸ்ட்டு தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. 5க்கு 2, 2க்கு 7 அதே 2க்கு 5 சரிங்களா. அந்த மாதிரி அதாவது 5க்கு 7 அதே மாதிரி 5க்கு 2 அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே கணக்கு தான் இங்கே திருப்பி ரிப்பீட் என்ன கொடுக்குறோம் நம்ம 7க்கு 5 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே 7க்கு 5 தான் நம்ம 7க்கு 0 மாற்றி கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான வேல்யூ, ஒரே மாதிரியான நம்பர் தான், மாற்றமே கிடையாது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் வந்தாலும் சரி, அந்த இடத்துல 7ஆம் நம்பர் வந்தாலும் சரி, ஒரே மாதிரியான வேல்யூ தான். அதை பேஸை வச்சு தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு, பட் அதுக்கு பதிலாக 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் 0க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்கிறோமா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் வருது. எதனாலனா
7க்கு 2 அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் 2ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 2ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறோம். அதாவது 7க்கு 2 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படி வருதா நம்பருங்கன்னா 7க்கு 2 கீழே அடிச்சிருக்காங்க இல்லையா, அதே சேம் டு சேம் அந்த வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறது தான் கொடுக்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி மெத்தடில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படியும் வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்கிறதுனால சொல்கிறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர். அதே மாதிரி வந்து நமக்கு பி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏங்க 7ஆம் நம்பர் வருதுன்னா 3க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 8க்கு 7, 3க்கு 7, 6க்கு 7ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 3க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 3க்கு 7ங்கிறது எப்பயுமே வரக்கூடிய நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. 5க்கு 7 அதே மாதிரி வந்து நமக்கு 2க்கு 7 வந்திருக்கா, அதே கணக்கு தான் 3க்கு 7 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 3க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்கன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா 2277 அந்த கணக்கு தான் வருது. அப்படி பார்த்தா ஒரு 7ஆம் நம்பர் ஒரு 2ஆம் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். அதே மாதிரி இல்லைங்க நீங்கள் சொன்ன நம்பர் மாறி வருது அப்படின்னா கூட திரும்ப வந்து ஒரு 3ஆம் நம்பர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். 3ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 3ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, இது தாண்டி வரதான் நம்பர்னால் 7ஆம் நம்பர் தான் வரணும். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு ஆல் போர்டு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்னமா நம்பர்கள் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோவுக்கு நமக்கு 830 அதே மாதிரி 92 இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு 04 523. சரிங்களா, இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இதிலேருந்து நமக்கு என்னமா நம்பர்கள் 8 மணி ஷோவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வரோம். 8 மணிக்கு வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 6ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கணும். எதனால் 6ஆம் நம்பர்னால் 5க்கு 6 அப்படின்னு வருமா அப்படின்னா 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது. அதாவது நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் கீழே அப்படி தான் ஆடுவாங்க எப்போயுமே. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். எப்போயுமே நீங்கள் வந்து 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவீங்கன்னா ஒரு ஷோவுக்கு மேலே ஒரு ஷோவுக்கு ஒரு ஒரு நம்பருக்கு மேலே ஒரு நம்பருக்கு கீழே கொடுத்தீங்கன்னா அது எப்போயுமே மேட்ச் ஆகிடும் 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் நம்ம வந்து பண்ணுறோம் 5க்கு மேலே நமக்கு என்ன 6 நம்பர், 5க்கு கீழே வந்து நமக்கு 6 நம்பர், 5க்கு மேலே 7 நம்பர், இந்த 2 நம்பருக்கு இடைப்பட்ட நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம். 6 5 7 அந்த மாதிரி வருது இல்லையா, 6 5 6 7 அந்த மாதிரி வருது. அதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். வருதான்னு பாருங்கள். சரிங்களா, இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 2க்கு நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி வருதுன்னா 3ஆம் நம்பர் வந்து 2க்கு 3 அப்படின்னு ஆடுவாங்க. அப்படி இல்லைன்னா 2க்கு 5ன்னு ஆடுவாங்க. சரிங்களா, இந்த 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2க்கு 5 2க்கு 3ங்கிற இந்த 2 நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு 8 மணி ட்ராவில் செட்டாக இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதாவது இதில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம். சரிங்க, அதே மாதிரி இதில் ஒரு 8ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. எதனால் 8ஆம் நம்பர் வருதுன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 3க்கு 8ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி கேரளா பேஸ்ட்டு வந்து நமக்கு அடித்தாங்க இல்லையா, இன்றைக்கி என்ன அடித்தாங்க 1ஆம் நம்பர் அடித்தாங்க இல்லையா, அந்த 1ஆம் நம்பர் பேஸை வச்சு மறுபடியும் நமக்கு சிஓலே ஒரு 1ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அது 8 மணி ஷோவில் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மணி ஷோவோட 8 மணி ஷோவில் கொடுப்பாங்கன்னா 2 ட்ராவிலையும் நமக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நமக்கு 6 மணி ஷோவில் நமக்கு 1ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து சி போர்டில் கொடுத்துருக்கோம். 2 நம்பர் மேட்ச் ஆகிறதுனால தான் கொடுக்குறோம். 2 நம்பர் வராமல் போகாது, அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் அங்கே கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் நமக்கு என்ன கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 3ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். சரிங்களா, அதே மாதிரி 1ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் நாளைக்கு 8 மணி ஷோவுக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8 மணி ஷோவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க. இது வந்து நமக்கு 8 மணி ஷோங்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன்னா நம்பரு
டோட்டல் சம்மந்தமில்லாத நம்பர், அதாவது நமக்கு 6 மணி ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் டோட்டல் சம்மந்தமில்லாத நம்பரை தான் வந்து விழுகும். அந்த மாதிரி தான் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.